ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ராகி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா வறுத்துக்கணும். இந்த டம்ளரில் தான் நான் ராகி எடுத்தேன். ஸோ இந்த டம்ளரில் தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு. அடுத்து சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க நீள நீளமாக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அப்புறமேட்டுக்கு இது தக்காளி. இது நான் சின்ன தக்காளியில் ஒரு அரை தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மாவு கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் புளிப்பு ரொம்ப அதிகமாகிடும் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதனால் ஒரு 1/4 தக்காளி ஒரு அரை தக்காளி சின்ன தக்காளியில் ஒரு அரை தக்காளி எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் 2 முட்டை. இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வச்சுருக்கிற ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா சூடு பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு, இதுக்கு தேவையான உப்பு அளவு இதுக்குள்ளே போட்டுக்க போகிறோம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு. தண்ணி நல்லா கொதிக்கிற சவுண்டில் அந்த நேரத்தில் நம்ம என்ன உப்பு போட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த ராகி மாவை போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தண்ணி சூடு பண்ணி தனியாக கூட தெளித்து கூட பிசைஞ்சிக்கலாம். நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜில் நமக்கு கையில் அந்த மாவு ஒட்டும். அப்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கையில் கொஞ்சோண்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த இடியாப்ப அந்த புளியோம்ல அந்த இதுலேயும் நமக்கு மாவு ஒட்டிக்கும். அதனால் நான் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ இடியாப்பாவு குழல் எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இந்த ஓட்டை இருக்கும். அந்த இதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நம்ம வச்சுருக்கிற இப்போ மாவெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போது இந்த மாதிரி மாவை எல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். இது பார்க்க நமக்கு நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். தனியாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும்போது தான் இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நம்ம அப்படி போட்டு நம்ம செய்ய முடியாது. அதனால் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 50 மினிட்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா வேக வைக்க போகிறோம். இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த நூடுல்ஸ் புழிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதுக்குள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா வேக வைக்க போகிறோம். ஒரு 50 மினிட்ஸ் வேகட்டும். நமக்கு அந்த ராகியோட ஸ்மெல் வரும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 50 மினிட்ஸ் வேகட்டும். 50 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். நம்ம பார்க்கும்போது இப்போ எப்படியோ தண்ணியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கையை எடுத்து இப்படி பிச்சு போட்டுடலாம். அது பார்க்க நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான். இப்போ ஒரு வாணலில் தேவையான அளவு நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் கடுகு போட மாட்டேன். அதனால் டைரெக்டாக கடுகு பதிலாக வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா என்ன பண்ண போகிறோம், வதக்கி விடுறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வேகும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் நம்மளுக்கு வாசனையாக இருக்கிறதுக்காக தான் நம்ம எக்கு ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, அந்த எக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை சிக்கன் மசாலா இது பண்ணுறோம். அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த 2 எக்கை இதில் ஊற்றிடுறோம்.
ஊற்றிட்டு நல்லா நம்ம எல்லா இதுலேயுமே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும் நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வச்சுருக்கிற நம்ம ராகி நூடுல்ஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்க போகிறோன்னா, அந்த எக்கோட இந்த நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். பார்க்க அப்படியே நூடுல்ஸ் மாதிரியே இருக்கு இல்லைங்களா? குழந்தைங்க வந்து அடிக்கடி கேட்டு நூடுல்ஸ் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எங்கள் சேனல் பிள்ளைங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.